வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தசாரதி கோவில் புளியோதரை செய்ய போகிறோம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பெருமாளுக்கு முகத்தில் நிறைய வடுக்கள் இருக்கிறதுனால நம்ம மிளகாய் சேர்க்கறதில்ல, மிளகு தூள் சேர்த்து ஒரு புளியோதரை செய்ய போகிறோம். அதுவும் இந்த மார்கழி மாதத்தில் பண்ணும்போது ரொம்பவே இந்த குளிருக்கு நல்லாயிருக்கும். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 டீஸ்பூன், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நிலக்கடலை உடச்சது இருக்குது இல்லையா, அந்த தோலோட வறுத்த நடக்கடலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஜீரகம், கடுகு, வெந்தயம் எல்லாம் வந்து ஒவ்வொரு டீஸ்பூன். அப்புறம் மஞ்சத்தூள், உப்பு, நல்லெண்ணெய் மேலே விடுறதுக்கு. அதுக்கப்புறம் புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு கரைச்சி வச்சுருக்கேன். சாதம் ஒரு டம்ளர் எடுத்து நல்லா வடிச்சிருக்கேன் உதிரி உதிரியாக. வெல்லம் கடைசியாக சேர்க்க போகிறோம். மிளகுத்தூள், பெருங்காயம். ஃபஸ்ட்டு எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இந்த நேரத்தில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நிலக்கடலையை போட்டுக்கலாம். அடுத்து வந்து கடுகு சேர்த்துக்கலாம், பெருங்காயம், அதுக்கப்புறம் வெந்தயம் சேர்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு, கடுகு, அடுத்து ஜீரகம் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு நல்லா வறுபடும். இது நல்லா வந்து ப்ரௌன் கலர் ஆகட்டும் கொஞ்சம். அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதில் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் சேர்த்துக்கிறோம். காஞ்ச மிளகா மட்டும் போடக்கூடாது. இது நல்லா வறுபட்டதுக்கப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு அளவு பொறுத்து தான். புளி கொஞ்சம் கருப்பாக இருந்தாக்கா கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். பழைய புளியாக இருந்தால் நல்ல ஒரு இது கிடைக்கும், ஃப்ளேவரும் கிடைக்கும், ஒரு நல்ல இதுவும் கிடைக்கும். நல்லா வறுபட்டுருக்கான்னு பார்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வறுபட்டதுக்கப்புறம் நல்லா கலந்து விடலாம். இப்போ பெருங்காயத்தூள், என்கிட்ட தூள் இருக்குது, நீங்கள் கட்டி பெருங்காயம் கூட இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம். புளி கரைச்சி வச்சதை நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஆகிடுச்சு புளி, நீங்கள் கொஞ்சம் கெட்டி புளியாக கரைச்சிக்கோங்க. சீக்கிரம் கொதிச்சிரும் உங்களுக்கு. இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போது உப்பு சேர்க்க போகிறோம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் உப்பு சேர்க்கணும். இந்த நேரத்தில் நம்ம உப்பு சேர்க்கலாம். நல்லா இப்படி கொதிச்சு வருது பாருங்கள். நல்லா ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். வெல்லம் நல்லா இறுகிடுச்சு பாருங்கள். இந்த நேரத்தில் இறக்க போகிற நேரத்துக்கு நம்ம வந்து வெல்லம் சேர்த்துருக்கோம். நல்லா சுண்டை காய்ச்சிட்டு இந்த மாதிரி வந்து பேஸ்ட் வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம வந்து வடித்து ஆறின சாதத்தை போட்டு கலக்க போகிறோம். உதிராக கலக்க போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தயிரோ அப்பளமோ வடாமோ வச்சுன்னு கூட அதை சாப்பிட்றலாம். இது நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் தேவையான அளவு மிளகு தூள் சேர்த்துருக்கேன். பொடி பண்ண மிளகுத்தூள் உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் போட்டுக்கலாம். நான் ஒரு டேபிள் ஸ்பூன் இருக்கும் மிளகு. நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் மேலே கொஞ்சமாக. இன்னும் கூட நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இது மத்தியானம் கூட வச்சு சாப்பிட்லாம். நல்ல ஒரு டேஸ்டியாக இருக்கும். இது உப்பு, காரம், புளிப்பு, வெல்லம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அந்த எடுக்கிறதுக்காக வெல்லம் சேர்த்துருக்கோம். ஸோ இதுதான் நம்மளோட சேனலில் இன்றைக்கி பார்த்தோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.